ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஹைட் அண்ட் சீக்குக்கான ரூல்ஸ் மற்றும் கேம் பிளேக்கான வீடியோ. இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஹேங்கரை பற்றி பார்த்துடலாம். ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 மெக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கில் ஷாட்டு, ரிடீமரு, ஷேடோ, ஜெஃபர், டெங்கு. இந்த 5 மெக்கில் நீங்கள் வந்து செலக்டிவாக 3 மெக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் ஹேங்கரில் வச்சுக்கணும். 3 மெக்கு மட்டும்தான் நீங்கள் மேட்ச்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அந்த 3 மெக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைலட்ஸ், லெஜெண்டரி, எப்பிக் என்ன பைலட் வேணால் வச்சுக்கலாம். இம்ப்ளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூல் டவுன் இம்ப்ளான்ட் மட்டும்தான் வச்சுக்கணும். அது வந்து லெஜெண்டரியாகவும் இருக்கலாம், எப்பிக்காகவும் இருக்கலாம், மற்ற இம்ப்ளான்ட்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூல் டவுன் இம்ப்ளான்ட் மட்டும்தான் வச்சுக்கணும். டியூரேஷனெலாம் வச்சுக்கக்கூடாது. மற்ற எந்த டேமேஜ் இம்ப்ளான்ட்லாம் எதுவுமே வச்சுக்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் இந்த ப்ரீசெட் வச்சுட்டீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுக்கிற ஹேங்கரோட ப்ரீசெட் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற ப்ரீசெட் எல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா வேறு இஷ்யூஸ் வரக்கூடாது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி மற்ற ப்ரீசெட்டை வச்சுட்டு ஆட்டோ கிளிக் ஆகி மேட்ச்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆடப்படுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேமை விட்டு வெளியே போயிடணும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் முக்கியமாக நீங்கள் வந்து வெப்பன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மேட்ச் டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து 1 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. 1 PM வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து உங்களுக்கு வந்து மாடரேட்டர் இந்த மாதிரி கோட் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண டீம் வந்து ரேண்டமாக உங்களுக்கு டீம் ஷஃபிளாகி செலக்ட் ஆகிருக்கும். இப்போ ஏ டீம்னா ஏ டீமுக்குள்ளே இருக்கான டிஸ்கார்டில் போய் ஏ டீமில் வாய்ஸ் சேட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அந்த வாய்ஸ் சேட்டில் உங்களுக்கு வந்து மாடரேட்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மேட்ச்சு நடக்கும். மேட்ச்சு வந்து எப்படின்னா ரவுண்டாக நடக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் ரவுண்டு மாதிரி நடக்கும். அது வந்து எப்படி உங்களுக்கு மேட்ச் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அந்த ட்ரையல் ரவுண்டில் 4 டீமாக இருக்கிறது ஒருத்தங்க எலிமினேட் ஆகி அந்த எலிமினேட் ஆன பர்சன்ஸ் வந்து 5வது டீமாக க்ரியேட் பண்ணப்படுவாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 டீம்லேயும் ஒவ்வொருத்தங்க 2 பேர் எலிமினேட் ஆகி 2 பேர் மட்டும் செலக்ட் ஆகப்படுவாங்க. அப்புறம் இன்னொரு மேட்சஸில் போய் அப்படி மேட்சஸ் போய் நம்ம கடைசியில் 3 வின்னர்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மேட்ச் ஸ்டார்டிங்கில் சீக்கர் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடுவார். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸை விட்டு சீக்கர் வந்து வெளியே வரமாட்டார். அட்டாக்கர், அதாவது மாடரேட்டர். இப்போ வந்து உங்கள் மாடரேட்டர் வந்து உங்களை சேஸ் பண்ணுவாங்க. எபிலிட்டி உங்கள் மேலே போடும்போது நீங்கள் எஸ்கேப் ஆகிக்கலாம். உங்களோட எபிலிட்டி யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிக்கலாம். நீங்கள் சீக்கரை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி சீக்கர் வந்து மாடரேட்டர் வந்து எபிலிட்டி டியூரேஷன் அவர் எபிலிட்டியில் வர்றாருல்ல அந்த டைமில் மட்டும் அவர் மூவ் பண்ணி அடிப்பார். ஸோ அவரோட சீக்கரோட பில்டு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சீக்கர் எம்பர்கன் 8 மட்டும்தான் அவர் வச்சுருப்பார். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணக்கூடாது. சீக்கரை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. அப்படி அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எலிமினேட் பண்ணப்படுவோம். நீங்கள் வந்து உங்களோட மெக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு, சீக்கிரம் வந்து உங்களோட மெக்கை அடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமிங்க்கு வெயிட் பண்ணாமல் ஆட்டோ ஸ்பான் பண்ணணும். ஆட்டோ ஸ்பானுக்கு வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஸ்பான் பண்ணணும். ஸோ அந்த டைமிங்க்கு வெயிட் பண்ணி நீங்கள் நேரத்தை கடத்துறது வந்து ஒரு வார்னிங் பண்ணுறது தக்கது. ஸோ ப்ரைஸ் பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவித்தது தான். ஃபஸ்ட்டு வின்னருக்கு வந்து ரூ. 300, செகண்ட் வின்னருக்கு ரூ. 200, தேர்டு வின்னருக்கு ரூ. 100. இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீடீம் கோடாக சென்ட் பண்ணப்படும். அந்த ரீடீம் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி கூகுள் ப்ளே பேலன்ஸாக நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ நீ வந்து கேம் ப்ளே பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை இதுலேயே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என் பேர் திரு. இல்லைனா மற்ற மாடரேட்டர்ஸையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே மாடரேட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணினா தான் எங்களால் அதை தீர்க்க முடியும். ஸோ என்ன இஷ்யூ வந்தாலும் கடைசியில் வந்து மாடரேட்டர்ஸோட டெசிஷன் தான் ஃபைனலானது. ஓகேங்களா?